டடா! ஸோ செகண்ட் டே நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சர்லாண்டில் இருக்க ரைன் ஃபால்ஸ். அப்படியே இந்த வியூவை பார்க்கும்போது ட்ரீட் டு அவர் ஐஸ்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு தண்ணினாலே கொஞ்சம் பயம். எனக்கு ஸ்விம் பண்ணவும் தெரியாது. ஸோ ஸ்விம்மிங் பூல்லேயும் இல்லை ரொம்ப இறங்க மாட்டேன். தண்ணினாலே கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். பட் இங்கே இருக்க போட்டை நீங்கள் பார்த்தீங்கல்ல, அந்த ஃபால்ஸ் வந்து பயங்கரமா தண்ணி கீழ வருதுல்ல, அந்த எண்டு வரைக்கும் எடுத்துட்டு போறாங்க. அண்ட் இங்க தண்ணியுமே பயங்கர கிளியரா இருக்குங்க. செம்மையா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வேற "சீக்கிரம் வா, கியூ பெருசா இருக்கு. டிக்கெட் எடுத்துட்டு அந்த ஃபால்ஸ் கீழ அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். போட் ரைட் போயிட்டு வருவோம்ன்னு" சொன்னாங்க. பட் என்னதான் இருந்தாலும் என்னோட உள் மனசு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு தண்ணீல போறதுக்கு. அண்ட் அப்படியே நாங்கள் ரைடையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. யூசுவலாக போட் வந்து கொஞ்சமாவது ஸ்லைட் அந்த ஆடும்ல, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் அந்த ஃபால்ஸ் கிட்ட அந்த டிரைவர் கொஞ்சம் டிரைவ் பண்ணி போக போக எனக்கு கொஞ்சம் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அந்த அந்த தண்ணி பார்த்தீங்கல்ல, எவ்வளோ ஸ்பீடாக மேலேருந்து வருது. அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க பார்க்கலாம். அந்த ஃபால்ஸ் கிட்ட அந்த போட் போக போக கொஞ்சம் போட் நல்லா டர்புலன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஆட ஆரம்பிச்சுருச்சு. நான் வேற என் ஹஸ்பண்ட பார்த்து, "அப்பா பயமா இருக்குப்பான்னு" சொல்லிட்டே இருந்தேன். அவங்க, "நீ பயப்படாத, நல்லா என்ஜாய் பண்ணுன்னு" சொல்லிட்டே இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும், கொஞ்சம் பயமா இருந்தாலும் ரியலி அமேசிங்கா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எனக்கு தண்ணினா பயம் அப்படின்றதுனால, எந்த ஃபால்ஸா இருந்தாலும் நான் குற்றாலம் ஃபால்ஸ் போனதில்ல. பட் இப்ப நான் காலேஜ்லேருந்து எங்கேயாவது ஃபால்ஸ்க்கு அந்த மாரி கூட்டிட்டு போயிருந்தாலுமே, ரொம்ப தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கேனே தவிர, ஃபால்ஸ் கிட்டலாம் தண்ணி மேல படுற அளவுலாம் நான் போனதே இல்ல. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஃபால்ஸ் கிட்ட போறதே இப்படி போட்ல இவ்ளோ கிட்ட போறதுன்றது வந்து எனக்கு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. நீங்க ஒரு வேள ஸ்விட்சர்லாந்து வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இத நீங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். அவ்ளோ சூப்பர்பா இருந்துச்சு. 2.5 ஹவர்ஸ் வீட்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வொர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சப்பாத்தி அண்ட் மீட் பால்ஸ், அந்த சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபியூ பிக்சர்ஸும் எடுத்துட்டு அப்படியே ஃபால்ஸ் வியூவோட ஒரு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஏர்பிஎன்பி ஓனர் வந்து என்னோட பையனை ஃபர்ஸ்ட்டே பார்த்தாங்க. அவருக்கு ஒரு சின்ன கேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். அன்றைக்கி சாட்டர்டே வேறையா, சண்டே கடையே இருக்காது. உடனே ஹஸ்பண்டை உடனே கடைக்கு அனுப்பி ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் பொக்கே வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோம். அவங்க ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. நாங்கள் கிளம்புனதுக்கு அப்புறமும் எங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ரிவ்யூ எழுதியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் லிடியா. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், ட்ரிப்பை எப்படி முடித்தோம், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து